ஆன்மீக வழிபாடுகளுக்கு உகந்த மாதமான மார்கழியில் முருகப் பெருமானை போற்றி பாடுவதற்காக ஸ்லாங்கூர் காப்பாரில் உள்ள ஸ்ரீ பால தண்டாயுதபாணி தேவஸ்தானத்தில் கந்த சஷ்டி கவச பாராயண விழா நடைபெற்றது. இன்று காலை மணி 7 அளவில் நடைபெற்ற பூஜைக்கு பின்னர் ஆலய தேவார குழுவுடன் பொது மக்களும் இணைந்து தொடர்ந்து 36 முறை கந்த சஷ்டி கவசம் பாடுவது இவ்விழாவின் தனிச்சிறப்பாக அமைந்தது. இன்றைய தலைமுறையினரிடம் சமய நெறியையும் ஆன்மீக சிந்தனையையும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் இவ்வாலயத்தில் 2ஆம் ஆண்டாக கந்த சஷ்டி கவசம் பாராயண விழா நடத்தப்படுவதாக ஏற்பாட்டு குழுவினர் கூறினர். சமய நிகழ்ச்சிகளை புகட்டி கொண்டு வரதுனால எப்போ சமய நெறியோட பிள்ளைகள் வளர்றாங்களோ அவங்க தீய எண்ணத்துக்கு தீய பழக்கத்துக்கு போக மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த உணர்வை ஊட்டணுன்றதுக்காக தான் குழந்தை பருவத்திலிருந்தே இது கொண்டு வரோம். கந்த சஷ்டி கவசம் என்பது ஒரு பெரிய கவசம். அது நம்ம அனைவரும் பாட வேண்டிய ஒரு கவசம். இந்த கவசத்தை எல்லாமே மனப்பாடம் பண்ணலைனாலும் சில பேர் காதால கேட்டு அது நன்மை அடைகிறார்கள். அதுக்காக தான் இந்த 36 முறை நம்ம பாடுறதுக்கு ஏற்பாடுலாம் செஞ்சிருக்கோம். இந்த பாராயண விழாவில் பங்கேற்று பாடியவர்களில் சிலர் தங்களின் அனுபவத்தையும் சமய நிகழ்ச்சிகளால் மக்களுக்கு கிடைக்கும் நன்மைகளையும் பகிர்ந்து கொண்டனர். மார்கழி மாதம்னால அந்த திருப்பள்ளி எழுச்சி திருவம்பாவை பாடிட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் முருகனுக்குன்னு பார்க்குறப்போ இந்த கந்த சஷ்டி கவசம், அதுக்கப்புறம் திருப்புகழ், அம்பாளுக்குன்னு பார்க்குறப்போ அபிராமி அந்தாதி, அந்த மாதிரி பல தேவார பாடல்கள், திருமுறை பாடல்கள், பதிகம், இது எல்லாத்தையுமே நாங்கள் பாடிட்டு வரோம். வகையால் இளைஞர்கள் எல்லாரும் திருமுறைகளை கற்றுக்கிட்டு அவங்க அதனால் செதுக்கப்பட்டு கட்டொழுங்கா வளர்ந்து ஒரு நல்ல நிலையை அடையணும். தேவர கிளாஸுக்கு வந்தால் மாணவர்கள் கண்டிப்பாக நல்லொழுக்கத்தோட வாழ்வாங்க. கண்டிப்பா திருமுறை படிச்சு யாரு கெட்டு போன சரித்திரமே இல்லை. அதனால தயவுசெய்து பெற்றோர்கள் எங்க நடந்தாலும் தேவார கிளாஸ் அங்க பிள்ளைங்களை கண்டிப்பா அனுப்புங்க. தேவாரம் என்பது சிறு வயதிலேயே அவங்கள செதுக்குகின்றது அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட மனநிலையை ஒருநிலைப்படுத்துது, நல் வழியில போறதுக்கு ஒரு வழி கொடுக்குது. அது மட்டும் இல்லை, நிறைய சாதனை படைப்பதற்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கு. அதனால பெற்றோர்கள் மறக்காம உங்களுடைய குழந்தைகளை அருகில் உள்ள ஆலயங்களுக்கு அனுப்பி தேவார பள்ளியில கலந்துக்க வச்சு சிறு வயதிலிருந்து நம்ம சமயத்தை போதிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து 36 முறை கந்த சஷ்டி கவசம் பாடுவதற்கு 7 மணி நேரங்கள் ஆகும் நிலையில் இந்த பாராயண விழா இரவு மணி 7:30 அளவில் முருகப் பெருமானின் சிறப்பு பூஜையுடன் நிறைவடையும் என்று ஏற்பாட்டு குழுவினர் தெரிவித்தனர்.